ஓகே நீங்கள் சொல்கிறது வந்து இந்த 2026 இருக்கிற ஒரு ஒரு உங்கள் ஏஜில் இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறோம். அதாவது இப்போ இவன் என் ஃப்ரெண்ட் இருக்கானா, இப்போ வெளில வரும்போது எந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர, எல்லாரும் பார்ப்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டா, அப்போ கிளம்பி அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து வண்டியை கூட எடுத்துருக்க மாட்டா. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துடும், கிளம்பிட்டியா அப்படின்னு. இருடா இப்போதான் ஹெல்மெட்டே போடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அக்கறையில் கேட்குறது தானே. 2 இல்லை 1 பொண்ணுங்க இருப்பாங்க. அப்போ அதில் யாராவது ஒரு பையனோட மேஜர் ரோலே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பொண்ணு எப்போ கிளம்பிட்டியா, வீட்டுக்கு வந்துட்டியா, அந்த பொண்ணு நேரமாக வீட்டுக்கு போகணும்டா, பொண்ணு சீக்கிரமாக நேரம் இருக்கும். அந்த மாதிரி அக்கறையாக கேர் எடுத்துக்கிற ஒரு பையன் ஒரு குரூப்பில் இருந்துகிட்டே தானே இருக்கும். அது இருக்கிறது நல்லது தானே ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை சார், நீங்கள் உங்களை பார்த்துக்க மாதிரி எங்களுக்கும் எங்களை பார்த்துக்க தெரியும். ஓவா ஒரு ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு இதை ப்ளே பண்ணி நிறைய பேரை பேச விட மாட்டேங்குது. பல பேர்லாம் லவ்வை சொல்றதுக்கே 10 வருஷம் ஆக்கிடுறாங்க. சொல்லாமே போறாங்க. நீங்க சொல்ற இந்த ஏதோ தனிப்பட்ட வாழ்க்கை தெரியும். இல்ல சார், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றது இது ஒரு போட்டுறது கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டிட்டப்பாங்க. உங்க அம்மாக்கு இந்த வீடியோ இல்ல மம்மி இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ வந்து பொண்ணுங்களை அப்படி பார்க்காத, பொண்ணுங்களை தொடாத, நீங்க உங்களுக்குள்ள எஜுகேட் பண்ணிக்க சொல்ல மாட்டீங்க. எங்களை தான் வந்து மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க தப்பா இந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னா அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்க. கார்னர் பைசா இருக்கிறாளே, குள்ளமா இருந்தாலும் கும்முன்னு இருக்காங்க. வெரி ஸ்மார்ட்டியா. நீங்க எவனையோ ஒருத்தனை கேட்கலாம், அந்த பொண்ணுங்கிட்டலாம் இப்படி பேசுற அப்படின்னு ஒருத்தன் ஒரு தடவை தெரியாம அட்வைஸ் பண்றான், அவன் செத்தான் அங்கே. ஓ ஐயோ வந்துட்டாருப்பா பொண்ணுங்களோட பாதுகாவலன், ஐயோன்னு சொல்லி அவனை எம்பாரஸ் பண்ணி எதையாவது பண்ணி அவனை அந்த இடத்துல வந்து அழிச்சு ஒழிச்சிருப்பான். போரிங்கா இருக்குமே. இப்போ கொஞ்சம் அப்படி வெளியே போகும்போது வரும்போது போற வர பொண்ணுங்களை வம்புழுகிறது, கிண்டல் பண்றது, என்ஜாய், அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். ரேகிங் பண்ணிட்டு பசங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்கு. அவன் பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போறாங்க, அது விளையாடுவோம். படத்துக்கு போகலாம், அது காலையில விளையாட போகணும். ஈவினிங் ஆனால் அப்படியே போற வர போகலாம், சவுண்ட் கொடுக்குறது. சாப்பாடு எட்டுன்னு வந்து வை, தட்டு எட்டுன்னு வந்து வை, சாதம் எட்டுன்னு வந்து வை, பொரியல் எட்டுன்னு வந்து வை. ஏன் இப்படி இருக்காங்க சார்? என்ன ஏன் மேல பாக்குறீங்க? இது என்ன இது? நான் என்னமோ பண்ண மாதிரி என்ன கேக்குறீங்க? எல்லாம் சொல்றல வேற வெட்டியே போய்ட்டோம் அப்படின்னு சொல்லிடுறா. பிரசவத்துக்கு மேல எந்த துன்பமும் கிடையாது. அதுக்கு மேல ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷன் அவளை அவமானப்படுத்தும் போதுதான். இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆண்களா இருக்கிறதாப்பா. Why don't men understand? அதாவது பல விஷயங்கள், பல கேள்விகள் இருக்கு. அதை பேசும்போதெல்லாம் வந்து ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் என்னென்னலாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு பேச போகிறோம். அதெல்லாம் சொன்னாதான் தெரியுமா ஏன் உங்களால புரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு நாம நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மென் வர்சஸ் விமென். ஸோ இதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர், நம்மளுக்கும் வந்து பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு என்னன்னா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு இருக்கு. பசங்களுக்கும் சில நேரம் எதுக்கு கத்திட்டே இருக்கா, அப்படி என்னதான் அவளுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கும் புரியாத சில விஷயங்கள் இருக்கு. இன்னமும் வந்து 2 பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க தான் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். சரி சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சில நேரம் வந்து பசங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நிறைய செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிட்டே வருவோம்ல. அதில் முதல்ல வந்து அவங்க எப்படி அவங்களோட மைண்ட் செட் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து எப்பயாவது பேசி போடுவோம். அப்படி போடும்போது அவங்க பேசுகிறப்போ அப்படியே நல்ல எல்லாமே வந்து
ஈக்குவல் ரைட்ஸுக்காக நான் ஆதரிக்கிறேன், நானும் ஒரு ஃபெமினிஸ்ட் தான் அப்படின்ட்டு அப்படியே ப்ரிட்டெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரூ கலர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். எதுக்கு இப்படி பண்ணணும்? அதுக்கு ஸ்டார்டிங்லேயே நான் இப்படி தானே காமிச்சிட்டு போயிட்டா அதை அங்கேயே முடிச்சுட்டு போயிருப்பேனே, எதுக்கு இவ்வளோ தூரம் அதை இப்படி தொடர்றதுக்கு இப்படியே தொடரும்? அதாவது தன்னை வந்து ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்டா காட்டிக்கக்கூடிய மென் வந்து அதிகமா இப்பெல்லாம் இருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா. ஓ, ஸ்டார்டிங்லேயே ஒரு 3 அது மாசம் செம வந்து பயங்கரமா கன்ஃபியூஷனா இருக்கும். அது வந்து இப்ப பேசும்போது நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் நோட் பண்ணோம். அப்போ வந்து பாக்குறப்போ லைக் எப்படின்னா எதுக்கு எதுக்கு இவ்வளவு அவங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது சரி ஓகே நான் கரெக்ட் தானே, ஆமா ஆமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. பொண்ணுங்களாம் நீங்க கேக்குறதெல்லாம் கரெக்டான விஷயங்கள் தான். ஏன் அந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த விஷயங்களை ஒன்னொன்னா பிரேக் பண்ண இப்போ நான் சொல்ற பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படின்னு இப்போ வந்து ஒரு பொண்ணு சொல்றா, அவ சொல்றதையும் நம்ம கேட்கணும். இப்போ அவங்களோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனா ஒரு சில பேர் ஓகே அது அப்படிதான் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவங்க சொல்றதான், மென் தான் சொல்றேன், அவங்க சொல்றதெல்லாம் வந்து இதுதான் கரெக்ட், நீ அப்படியே அப்படி சொல்ற இப்படி. அதாவது நம்ம சொல்ற விஷயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க சொல்றதையே கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி திருப்பி அவங்க இன்னொரு இப்ப நீ இது சொல்றதுல எது கரெக்ட், இப்ப நான் எதை நம்பணும், இதை நீ எதை உண்மையா மீன் பண்ணி சொல்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் சொல்றத கேட்டுட்டு ஆமா ஆமா கரெக்ட் கரெக்ட்னு ஓபன் மைண்டட் மாதிரி ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமா ஓகே மென் சொல்றீங்க நீங்க அந்த மாதிரி சொல்லிடுறோம். கரெக்ட் கரெக்ட். பட் அப்ப அந்த எல்லாத்தையும் கவனிச்சுட்டு முடியறதுக்கு முன்னாடி இல்ல சொன்னதெல்லாம் சரிதான், பட் இருந்தாலும் இது வந்து அப்படி இருந்தாலும் இல்ல அவங்க கேரக்டர்ல இருந்து வெளியில போயிட்டு உண்மையான வெளில வந்துருது. வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்ச் பண்ணிடுறோம். அப்ப வந்து அது இல்ல நான் அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு சமாளிக்கிறது வேற. அந்த மாதிரி பசங்க கிட்ட எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க சார். என்ன இது ஒத்துக்க முடியுமா என்ன இதெல்லாம்? அப்படிதான் நீங்க நிஜமா நம்பலாம். நிஜமா வந்து அவ்வளவு ஃபேக் ஃபெமினிஸ்ட் மென் இருக்காங்க நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல சார், அது வந்து ஸ்டார்டிங்ல பழகும்போது தெரியாது. தெரியல, நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன், அதுக்காக கேக்குறேன். நிஜமா அப்படி அவ்வளவு பேர் இருக்காங்களான்னு கேக்குறேன். ஆமா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நாங்க பேசுறதுல யாரோ 1-2 பேர் தான் வந்து ஜென்யூனா அவங்க வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கா திங்க் பண்றாங்க. மத்த எல்லாருமே வந்து அவங்க ரொம்ப ஒரு அவங்களோட இதை வந்து திணிக்கிற மாதிரி பண்றாங்க. திணிக்கிற மாதிரிங்கிறத தாண்டி அவங்களோட மைண்ட் செட் வந்து லைக் பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், பொண்ணுனா இப்படிதான்ற மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. பட் அது வந்து வெளியில வந்து நான் அப்படி இல்லைன்னு ப்ரிட்டெண்ட் பண்ணிட்டு எப்பயாவது அவுட் ஆஃப் கேரக்டர்ல அப்படியே அவுட் ஆஃப் கேரக்டர்ல. ஆமா இப்போ வந்து இப்போ நான் வந்து எனக்கு வந்து பொண்ணுங்கலாம் இப்படிதான் இருக்கணும்னு என் மைண்டுக்குள்ள ஒரு ப்ரீ கன்சீவ்ட் நோஷன் வச்சிருக்கிறேன் நான். ஆனா நான் அதை அப்படியே வெளியே சொல்லிட்டா நீங்க என்கிட்ட பேச மாட்டீங்களே. எல்லாருமே அப்படி இருக்காங்க சார். எப்படி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் பொண்ணுங்கலாம் இப்படி இருக்கணும், பொண்ணுங்கன்னா அப்படி இருக்கணும், பூமர் அங்கிள் மாதிரி நான் வந்து பேசுறேன், யாராவது என்கிட்ட பேசுவீங்களா? பதிலுக்கு பேசவே மாட்டோம். அதுதான் முன்னாடி காமிச்சா நாங்க ஓடிடுவோம்ல. அததான் காட்ட பவுண்டரி செட் பண்ணிடுவோம் அந்த. அப்போ எனக்கு வந்து ஒரு பொண்ணுட்டையும் பேசணும், அந்த பொண்ணு என்கிட்ட பதிலுக்கு பேசணும். அப்ப நான் அதுக்கு என்னோட ட்ரூ கலர்ஸை காட்ட முடியாது. ஆமா. அப்ப அதுக்கு பதிலாக நான் ஃபேக்கா என்ன வந்து ஒரு ஃபெமினிஸ்டா, என்ன வந்து ஒரு ரொம்ப ஒரு மாடர்னைஸ்டு தாட்ஸ் இருக்கிற ஒருத்தனா அப்படிதான் காட்டணும். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு அந்த பொண்ணு என் கூட பேச மாட்டாளா, தெரியுதா, பேசிட்டாளா, ஓகே ரைட். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது எவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஃபேக் கேரக்டர்ல வச்சு ஓட்ட முடியுமோ அது வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு கிட்ட நம்மளே தெரியாம வாயை விட்டு உளறி நம்மளுடைய உண்மையான கலர்ஸை காட்டினதுக்கப்புறம் அந்த பொண்ணு காண்டாகி பேச போனதுக்கப்புறமா சே கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் ஃபேக்காக நடிச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ அவங்க நீங்க ஃபேக்கா அப்படி நான் வந்து நல்லவன் தான் அப்படின்னு நீங்க காட்டுறது, அப்படி இருந்தா வந்து பீப்புள் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க. பொண்ணுங்கன்ட்டு இல்லை, சேனா இருக்கிற இன்னொரு பர்சன் ஒரு பையனா கூட இருந்தாலும் ரொம்ப லூசுத்தனமா பேசினா யாரும் அந்த பையன்கிட்ட போய் பேச போறது இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்படிதான் வந்து ஒருத்தவங்க ஆக்சுவலா யோசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சா, இப்படி பேசினாதான் எல்லாரும் வந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா, அப்ப அப்படிதான் ஒரு பர்சன் ஆக்சுவலா இருக்கணும், இதுதான் கரெக்டுன்னு வந்து அது தெரிய வேண்டாமா? அது தெரிஞ்சுட்டு சரி ஓகே அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ண வேண்டாமா? அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கணும்ல ஃபர்ஸ்ட். அப்படி இருந்தா தானே, அப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா எனக்கு வந்து உள்ள ஒன்று இருக்கு, ஓகே எனக்கு வந்து ஓகே எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாரும் இதுதான், எல்லாரும் மனுஷங்க, அவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன். என்ன வேணா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அது வந்து ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன். சரி ஒருவேளை ஒரு பையனாவே பிறந்தனால எனக்குள்ள வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு பொண்ணு ஏன் இப்படி பண்றாங்க,
பொண்ணுங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி மேக்கப் போடுறாங்க, இந்த பொண்ணுங்க ஏன் வந்து ஒரு மாதிரி சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா இல்லைன்ட்டு போயிடறாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நான் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணேன் என் லைஃப்லன்ற ஒரு விஷயங்களை வச்சு நான் ஒரு கன்சீவ் தாட் வச்சிருப்பேன் இப்படிதான் அப்படின்னு. அப்போ மேபி எனக்கு வந்து அந்த இடத்துல நான் அதை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்லையோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லையோ ஆமா எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நாளாவே நானும் கவனிக்கிறேன் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணுகிட்டயோ ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற அந்த பொண்ணுகிட்டயோ கேட்டு இன் ஜென்ரல் நான் வந்து விமன் ஏன் சைக்கலாஜிக்கலா இப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க மேபி ட்ரை பண்ணேன்னா அப்போ எனக்கு வந்து அட்லீஸ்ட் அது அந்த ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை அதுக்கு அடுத்து வர ரிலேஷன்ஷிப்லையோ இல்லை ஓவராலா நான் விமனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு பெட்டரான ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகும். முதல்ல இந்த மாதிரி ஒரு அவைலபிளான அட்மாஸ்பியர் எத்தனை பேருக்கு இங்க இருக்குதுங்கிறது தான் கொஸ்டின். எத்தனை விமனுக்கு அது இருக்கு, எத்தனை மென்னுக்கு அது இருக்கு, எத்தனை பேருக்கு வந்து ஒரு ஓப்பன் ஃபோரம் நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை பத்தி இண்டிவிஜுவல்ஸ் இல்லை இன் ஜென்ரல் ஆஸ் அ மென்னா நீ ஒரு மேனா பிறந்துட்ட, நீ ஒரு பொண்ணா பிறந்துட்ட, உனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து நீ பையன்ட்ட பேசக்கூடாது பொண்ணை வச்சுட்டாங்க. அதுவும் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா ஒரு பொண்ணை வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட்லாம் தாண்டிட்டானா ரொம்ப போட்டு அமுக்கிடுறாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல்லையே சேர்த்து கேர்ள்ஸ் காலேஜ்லேயே படிச்சு கேர்ள்ஸ் இப்படியே போயிட்டு கடைசியில் அவன் ஒர்க்குக்கு போகும்போது தான் அந்த பொண்ணு வந்து ஒரு 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 2 ஜெண்டருமே இருக்கிற ஒரு இடத்துல போய் அவ உட்கார்றான். ஒரு பையனும் அதே மாதிரி தான் பாய்ஸ் ஸ்கூல்லே படிச்சு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸாம்பிள் பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சு பாய்ஸ் காலேஜ்ல இருந்து அந்த மாதிரி பொண்ணுங்க தான் ஆக்சுவலாக நிறைய அந்த மாதிரி பாய்ஸ் காலேஜ்னு போகிறத விட கேர்ள்ஸ் காலேஜ்ன்றது அதிகமாக இருக்குது இல்லையா. காலேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து கோயட் நிறைய இருக்கும், பட் பாய்ஸுக்குன்னு இருக்கிற காலேஜ் எத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் கேர்ள்ஸுக்குன்னு காலேஜ் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அந்த செட்டப்லேருந்து வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு ஐடி ஆஃபீஸ்க்குள்ளேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காரும்போது தான் திடீர்னு வந்து அந்த 2 ஜெண்டரும் மிக்ஸ் ஆகுது. அங்கே தான் வந்து நிறைய ஒரு கான்வர்சேஷனே கிரியேட் ஆகுது. அது ஆகும்போது ஒரு 24-25 வயசு ஆயிடுது. இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய எஃபர்ட்ஸை போட்டு இந்த 25 வருஷமா நான் லேர்ன் பண்ணதை இப்போ அன்லேர்ன் பண்ணணும், நான் கற்றுக்காமல் இருந்ததை இப்போ லேர்ன் பண்ணணும். இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு முதல்ல நான் ரெடியாக இருக்கணும், என்னை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல என்னை சுற்றி இதுக்கு முன்னாடி இருந்த என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ இல்லை என் கூட பிறந்தவங்களோ யாரோ ஒருத்தங்க முதல்ல என்னை புஷ் பண்ணணும். இல்லை பண்ணலை அப்படின்னா நான் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு என்ன 24-25 வயசு ஆகுது, மாடு வயசு ஆகுது, அப்போ எனக்காவது யோசிக்க தோணணும். இல்லை என்ன சுற்றி இருக்கிறவன் எவனாவது ஒருத்தனாவது என்னை வந்து சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டா, இந்த மாதிரி வந்துட்டு ஒன்றும் இல்லை மச்சான் ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்ட பேசி நமக்குன்னு ஒரு தாட்ஸ் இருக்குது. நம்ம பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, பைக்ல போகும்போதெல்லாம் வந்து அப்படின்னு கத்தின்னு போறோம், இந்த மாதிரிலாம் பண்றோம்ல, இதெல்லாம் தப்புடா அப்படின்னு ஒருத்தன் தடுக்கிறதுக்காவது இருக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம போய் பேசி புரிஞ்சுக்காவது ட்ரை பண்ணணும். இது எதுவுமே கிரியேட் ஆகாதனால ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா நான் இப்படிதான் இருக்கிறேன் ஆனா எனக்கு பொண்ணுங்கிட்ட பேசணும். அப்போ அந்த இடத்துல ஃபேக்கா ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு நான் வந்து ஐயோ பெண்களை நான் ரொம்ப மிகவும் மதிப்பவன், எனக்கு ரொம்ப ஐயோ எனக்கு டெஸ்பரேட்டாக ஒரு பொண்ணுகிட்ட பேசி ஆகணும். ஒரு பொண்ணு அழகா இருக்கிறா, எனக்கு அவள் கூட கொஞ்சம் 5 நிமிஷம் பேசணும், ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், இல்லை வேலைக்கு போகிற இடத்துல டெய்லி அவளோட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரமாவது பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கே தடையாக இருக்குது அப்படின்னா பொண்ணுங்க மெயினாக வந்துட்டு இந்த பையன் அவன் எப்படி யோசிப்பான், இவன் என்ன மாதிரி நினைக்கிறான்றது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. பசங்க அவ்வளோ ட்ரை பண்ணுறோமா எனக்கு தெரில. ஓகே ஹானஸ்டாக சொல்லணும்னா அவ்வளோலாம் ஒரு பொண்ணை யோசிச்சு அவள் கேரக்டர் என்ன, அவளோட லேயர்ஸ் என்ன. ஓகே நான் ஒரு பொண்ணுகிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி ஒரு 4 லேயர் இருக்கும்ல, அந்த லேயர் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே ஃபஸ்ட்டு என் கூட பேசுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா அப்படின்றது முதல்ல நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகணும். இந்த கனெக்ட் ஆக ஷால் வி கனெக்ட் லெட்ஸ் கனெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கனெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு 3 லேயர் இருக்குது. அந்த 3 லேயரை டச் பண்ணிட்டு தான் நம்ம கனெக்ட் ஆக முடியுன்றத முதல்ல நம்மளாம் யோசிக்கிறோமா, அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி. ஓகே அது இப்படி யோசிச்சாதான் நீங்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி வந்து ஒருத்தங்க வந்து தன்னை ஃபேக்காகவும் காட்டிக்கூடாது, அவங்க ஃபெமினிஸ்டாகவும் இருக்கணும், ஒரு பொண்ணை வந்து அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கணும், அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப நல்லா ஜென்யூனாகவும் பழகணும். இவ்வளோலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா மேபி அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் சொசைட்டலாக இவ்வளோ விஷயங்கள் நடக்குதா, அது சரி எவனோ ஒருத்தனை புஷ் பண்ணணும்னு நான் சொல்லலை, இண்டிவிஜுவலாக கூட ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிக்கலாம். பட் இண்டிவிஜுவலாக அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயத்தை இப்போ நான் சொன்ன இந்த இவ்வளோ யோசிக்கிறதுக்கு முதல்ல தயாராக இருக்காங்களா, இல்லை இப்படி கூட யோசிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோமா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின். சரி நான் வரேன். இப்போ அதே மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ள இருந்து தான் நானும் வரேன். நான் மட்டும் இல்லை, என்னைய மாதிரி பல பெண்கள் உங்களையும் உட்பட எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து அதுலேருந்து சுயமாக யோசித்து அதை விட்டு நாங்கள் வெளியில் வரலையா, சரி ஓகே
குர்தா போட்டாதான் குட் கேர்ள், துப்பட்டா போட்டு போகலன்னா வந்து நமக்கு ஏதாச்சும் நடந்துரும், இப்படிதான் வந்து வீட்லயே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அப்படி அப்படி நாங்க வளர்ந்துமே எங்களுக்குன்ட்டு சுயமா ஒரு எங்களோட சுய அறிவுல நாங்க யோசிச்சு சரி ஓகே இதுதான் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கணும், நம்ம வந்து அதெல்லாம் கரெக்டு தப்புன்னுலாம் எதுவும் இல்லை, பிடிச்சதை பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்க வரோம். அதே மாதிரி ஏன் ஒரு பையனும் வர மாட்டேங்கிறான்? வரோமே, நாங்களும் எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு தானே இருக்கோம். நீங்க வந்துட்டீங்க போலா. இல்லைங்க, எங்களுக்கு பிடிச்சதை பண்றோம் அப்படி சொல்றாங்க. ஆ பிடிச்சதை பண்ணணும்னு சொல்றீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்றீங்க, ஆ பசங்களும் நாங்க எங்களுக்கு பிடிச்சதை பண்றோம், அவ்வளவுதானே. உங்களுக்கு பிடிச்சத பண்றீங்க, ஆனா எங்களுக்கு பிடிச்சத பண்ண உடலையே. நாங்க எங்க தடுக்கிறோம், பசங்க எங்க தடுக்கிறாங்க? உங்க துப்பட்டா வீட்ல போடாதே உங்க வீட்ல தடுப்பாங்க உங்களை, பசங்க எங்க இல்ல சார் தடுக்கிறாங்க? பசங்களும் சொல்றாங்கல்ல சார் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இந்த அதுவும் இல்லாம இன்னும் சொல்றாங்க சொசைட்டியா நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா சத்தமா பேசாத அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல இன் ஜென்ரல் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராத வெளியில வரும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி அப்படி சொல்றாங்கல்ல. என்னங்க நீங்க ஏதாவது வந்து வேற ஏதாவது ஒரு இறால இருந்து வரீங்க, நான் ஒரு இறால இருந்து வரேன்னா இல்ல போய் பேசுறீங்க உண்மை பேசுறோமா, என்ன நடக்குதுங்க எனக்கு புரிய வைங்க. இல்ல இப்போ நம்ம நீங்க சொல்றது வந்து இந்த 2026ல இருக்கிற ஒரு ஒரு உங்க ஏஜ்ல இருக்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க நீங்க சொல்ல வரீங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றோம். அதாவது இப்ப இவன் என் ஃப்ரெண்ட் இருக்கானா இப்ப வெளில வரும்போது இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வர, எல்லாரும் பாப்பாங்க எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அதோட கூட நிக்காது, அதுக்கும் வேற ஒரு இப்ப நம்ம வந்து எங்கேயோ வெளியில போறோம், ஃப்ரெண்ட்ஸோட போறோம், அப்ப அந்த ரெண்டு பேர் வந்து அந்த ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு கிளம்பிட்டா, அப்ப கிளம்பி அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து வண்டியை கூட எடுத்துருக்க மாட்டா, அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துடும், கிளம்பிட்டியா அப்படின்னு. இருடா இப்பதான் ஹெல்மெட்டே போடுறேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அக்கறையில கேட்கறது தானே. இப்போ மேல் ஃப்ரெண்ட்ஸ்னாலே வந்துட்டு நம்மளுடைய ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இப்போ நம்ம ஒரு மேல் ஃப்ரெண்டாக இருக்கிறோம் அப்படின்னாலே வந்து அந்த கேங்கில் ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க, ஒரு 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு 4 பசங்க இருக்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக எங்கே நடக்கதே வச்சுக்கோங்க, ஒரு 4 பசங்க இருப்பாங்க, 2 இல்லை 1 பொண்ணுங்க இருப்பாங்க. அப்போ அதில் யாராவது ஒரு பையனோட மேஜர் ரோலே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பொண்ணு எப்போ கிளம்பிட்டியா வீட்டுக்கு வந்துட்டியா, அந்த பொண்ணு நேரமாக வீட்டுக்கு போகணும்டா, பொண்ணு சீக்கிரமாக நேரம் இருக்கும், அந்த மாதிரி அக்கறையாக கேர் எடுத்துக்கிற ஒரு பையன் ஒரு குரூப்பில் இருந்துகிட்டே தானே இருப்பான். அது இருக்கிறது நல்லது தானே ஆக்சுவலாக, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்ல சார் நீங்க உங்களை பாத்துக்கிற மாதிரி எங்களுக்கும் எங்களை பாத்துக்க தெரியும் சார். ஓவா இல்ல எனக்கு இல்லை புரியல. எப்படின்னா எங்களுடைய கன்சீவ் தாட்டே என்ன அப்படின்னா பொண்ணுங்களுக்கு அவங்களே பார்த்துக்க தெரியாது சார் பாத்துக்க தெரியும் சார், இல்ல புரியல. பாத்துக்க தெரியும், பொண்ணுங்க பாத்துக்க தெரிஞ்சதுனாலதான் தெரியும், இருந்தாலும் ஒரு ஆண் அங்க இருந்தான்னா இன்னும் கொஞ்சம் நீங்க இல்ல சேஃபா சார் இருப்பீங்க, இல்ல 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 இன்னும் இல்ல, கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இன்னும் பாதுகாப்பா இருப்பீங்க. அப்படி பாதுகாப்பு தேவை. அது வந்து நீங்களாம் இருந்தா ஏதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு அன்சேஃப் சுச்சுவேஷன் எப்பயாவது ஒரு நேரம் வரும்போது அப்ப கேட்போம், அப்ப கேட்கும் போது எவனும் அப்ப வரமாட்டான். கேட்கும்போது நாங்க ஒண்ணு சொல்லுவோமே, என்னது? பத்தியா இதுக்கு தான் நான் அப்பவே அப்பவே சொன்னேன், சொன்னேன். அப்பவே சொன்னேன்னா இதுக்கு தான் போகாத, இந்த ட்ரெஸ்ஸை போடாத, இத்தனை மணிக்கு வராத, பையன் ஃப்ரெண்டை கூட்டு போகாம தனியா போகாதுன்னு சொன்னேன், போனா இப்ப பார்த்தியா நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்ல. இப்ப ஏன் சார் அந்த மாதிரி சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? அது உள்ளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம சொன்னதை கேட்காம போனா நடந்துச்சா. அப்போ ஸோ பேசிக்கலி எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குது அப்படின்னா என்னோட ப்ரொடெக்ஷன் ஜோனுக்குள்ளே நீ இரு, நான் சொல்றதெல்லாம் செஞ்சனா நீ இன்னும் நல்லா இருப்ப, அதை மீறி ஏன் நீ தனியா யோசிக்கிற, நீ இண்டிவிஜுவலா ஏன் யோசிக்கிற? அதான் யோசிச்சா நீ வந்து இல்ல சார் அப்ப நீ வந்து free எங்க வாழ்க்கை ஆயிடுவல்ல உங்களை சுத்தி தான் ஓடுமா, இல்ல எங்களுக்குன்னு இது கிடையாதா? இப்படிதாம்மா தனியா இப்படிதாம்மா சொன்னாமா ஒரு பொண்ணு, நானே பாத்துக்கிறேன்னு இருந்தா போன இடத்துல என்னமோ ஆச்சு பாரு, இப்படித்தான் ஏதாவது எனக்கு தெரியும் நான் பண்றேன், இதை தான் போடுவேன், இப்படித்தான் போவேன்னு சொல்லுவாளுங்க, அந்த பாருமா அந்த இப்போ ஒரு பொண்ணுக்கு நடந்துச்சு, அது மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன் இப்படின்னு ஒரு டயலாக போட்டு இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்றி விட்டு இன்னொரு மறுபடியும் அப்பதான் நீங்க எங்க அப்ப ப்ரொடெக்ஷன். வந்து கடைசி வரைக்கும் உன் பக்கத்துல இருக்க அந்த பையனை வந்து நீ இப்படி பண்ணாத, நீ வந்து பொண்ணுங்களை அப்படி பார்க்காத, பொண்ணுங்களை தொடாத, நீங்க பொண்ணுங்களை உங்களுக்குள்ள எதுவும் educate பண்ணாத, பண்ணிக்க அப்படி சொல்ல மாட்டீங்களா மாட்டீங்க. எங்களை தான் அதாவது வந்து மேல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற ஆம்பளை பசங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க தப்பா அந்த மாதிரிலாம் யோசிச்சாங்கன்னா அந்த மாதிரிலாம் யோசிக்கூடாது, அந்த மாதிரிலாம் பார்க்க இந்த மாதிரி கூடாது பிஹேவ் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்களா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டீங்களா சார்? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எவனையோ ஒருத்தனை கேட்கலன்னா இப்போ பாயிண்ட் ரொம்ப கம்மி, உண்மையா ஒத்துக்குன்னா ரொம்ப கம்மி. இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஃப்ரெண்டு பண்ணுற தப்பை சுட்டி காட்டுற ஃப்ரெண்ட்ஸுங்க எத்தனை பசங்க இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா என்ன ஆயிரும்னா எங்களெல்லாம் ஜோன் அவுட் பண்ணிடுவாங்க, இப்போ ஒரு பயம் வந்துடும் என்னடா, ஏன்னா கேங்கில் இருக்கோம்ல, இப்போ நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கிற 6 பேர் இருக்கிற கேங்கில் இருக்கிறோம்,
அந்த கேங்கில் ஒருத்தன் மட்டும் அறிவுரை சொல்றான், ஒருத்தன் மட்டும் வந்து இதெல்லாம் பண்றடா, அவனை தனியா வச்சிருவாங்க. எதுக்குடா தம் அடிக்கிற, எதுக்கு நான் தண்ணி அடிக்கிற அப்படின்னு கேட்கறான். அவனை விட்டுட்டு அவன்கிட்ட சொல்லாமலாம் போயிடுவோம் தான் அடுத்த 5 பசங்க பிளான் பண்ணுவோம். இந்த அட்வைஸ் பண்ணுறோன்னு தள்ளி வச்சிருவோம் வாரமா, ரைட்டா? அது ஒன்று. இன்னொன்று வந்து அதையும் மீறி வந்துட்டு எதுக்குடா அந்த பொண்ணுங்கிட்டலாம் இப்படி பேசுகிற அப்படின்னு ஒருத்தன் ஒரு தடவை தெரியாமல் அட்வைஸ் பண்ணுறான், அவன் செத்தான் அங்கே. ஓ ஐயோ வந்துட்டாருப்பா பொண்ணுங்களோட பாதுகாவலன், ஐயோன்னு சொல்லி அவனை எம்பாரஸ் பண்ணி எதையாவது பண்ணி அவனை அந்த இடத்துலயே வந்து அழிச்சு ஒழிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவன் அட்வைஸே பண்ண மாட்டான். ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வேற குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கலாம்ல. அப்படி யாருமே இல்லைன்னா அப்படி இருப்பாங்க. போரிங்கா இருக்குமே. இப்போ கொஞ்சம் அப்படி வெளியே போகும்போது வரும்போது போற வர பொண்ணுங்களை வம்புழுகிறது, கிண்டல் பண்றது, என்ஜாய், அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல. ரேகிங் பண்ணிட்டு, ஹராஸ் பண்ணிட்டு, பிசிக்கல் கேஸுங்க என்ன ஜாலிங்கிறீங்க? போலீஸ் புடிச்சிட்டு போயிடுவாங்க. ஜாலியா இருக்கும்ல. பசங்கன்னா அதான் பண்ணணும். பசங்கன்னா அப்புறம் வேற என்ன பண்ணணும்? பசங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்கு. அவன் பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போறாங்க, அது விளையாடுவோம். படத்துக்கு போகலாம், அது காலையில விளையாட போகணும். ஈவினிங் ஆனா அப்படியே போற வர பொண்ணுலாம் சவுண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணாம ஒரு ஆம்பளை பையனோட வாழ்க்கை எப்படிங்க போரிங்கா இருக்காதா? எனக்கு புரியல. எனக்கு எப்படி என்னதான் பண்ணணும்ன்றீங்க? அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு சார். வீட்டுல அம்மா வந்துட்டு பால் பேக்கெட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா போயிட்டு வரேன்டேம்மா அப்படின்னு பால் பேக்கெட் வாங்கி கொடுத்துட்டு வீட்லயே உட்காந்து வீடியோ கேம் மாட்டு இப்படியே இது மாதிரி ஒரு லைஃப் ஆடுறதா ஒரு ஆம்பளை பையனுக்கு அமைதியா அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அது ஆம்பளை அழகா ஃபர்ஸ்ட் அழகுதான் வேற என்ன அப்படின்னு அவங்களே கட்டமைச்சுக்கிட்டதுனால நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இது கொஞ்சம் இருக்கீங்க. ஜாலியா இருக்குங்க. நீங்க வேணா ஒரு நாள் அப்படி இருந்து பாருங்க. போற வர பொண்ணு வம்புழுகிறது, விசில் அடிக்கிறது, சவுண்டு கொடுக்கறது, அவங்கள ஒரு மாதிரி ஒரு அன்சேஃபான என்விரான்மெண்ட்லேயே வாழ்றாங்கன்ற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறது, இதெல்லாம் மாதிரி ஜாலியாக இருக்கும். நீங்கள் வேணா வைஸ் வர்ஸா ரோல் ரிவர்சல் பண்ணி பாருங்களேன் ஒரு நாள். அப்படி பண்ணாலுமே தான் இவங்க இப்ப எல்லாம் வராங்கல்ல. வாட் இஃப் இதுவே வந்து ஒரு பையனுக்கு இதே ஒரு பொண்ணு பண்ணியிருந்தா, இதே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு, கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா வெறுத்துருவோம். அது போய் சரி நான் இருந்திருக்க வேண்டிய இடம் அது. நான் இருக்கும்போது என்னை யாரும் இப்படிலாம் பண்ணல. ஸோ நீங்கள் தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸ், செக்ஷுவல் வயலன்ஸ், அசால்ட், ரேப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்குறீங்க. நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை எங்கேயாவது ஒரு பையனுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால், இப்போ வந்து ஒரு பையன் வந்து பஸ்ஸில் போயிட்டு இருந்தான், பஸ்ஸில் போயிட்டு இருந்த பையனை வந்து ஒரு ஆன்ட்டி வந்து தப்பாக டச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டி ஒரு 4 ஆன்ட்டிங்களோ ஒரு 3 பொண்ணுங்க ஒன்றா சேர்த்து அந்த பையனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவனை இந்த மாதிரி பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா நாங்களாம் அதை பார்த்துக்க ஐயோ நம்மளை கூப்பிட்டு போகாமல் போயிட்டானே நாங்களாம் வருத்தப்படுவோம். உங்களை மாதிரிலாம் யாராவது வந்து புலம்பிட்டு இருக்கிறோமா? நாங்கள் பாருங்க எவ்வளோ மெச்சூர்டாக திங்க் பண்ணுறோம். நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக இருக்கிறோம். நாங்கள் அதாவது நீங்க அப்படி இருக்கீங்க. ஆனா அந்த முட்டையை போட்ட ஆஸ்ட்ரிச்சுக்கு தான் அவனுக்கு என்ன வலின்றது தெரியும். இல்லை அப்படி சொல்றவங்களையே கமெண்ட்ஸ்ல அத்தனை பேர் சொல்றவங்கள ஒரு நாள் உண்மையாவே கூட்டு போயிட்டு ஒரு 3 பேர் அந்த மாதிரி விட்டு வந்தா அதுக்கப்புறம் அவன் அதே மாதிரி வந்து கமெண்ட் பண்றான்னு நினைக்க தெரியும். சும்மா ஒரு இதுக்காக போடுறது தான் எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள. இப்போ என்னன்னா உள்ளுக்குள்ளேயே எங்க மைண்டுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுகிட்ட பேசாதன்னு சொல்லியே வச்சுட்டனால அந்த பொண்ணுகிட்ட பேசணுன்றது அப்பதான் இதுவாகுது. ஆனா அது பேசணும்னு மட்டும் தோணுனா பரவாயில்ல. இப்போ நாங்கள் பார்க்குற சினிமாலேருந்து ஆரம்பிச்சு எங்கே பார்த்தீங்கனாலுமே வந்து விமனை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணியே தான் காட்டுறாங்க. விமனாக காட்டுறது இல்லை. ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலோ, இல்லை நான் போய் ஒரு தேட்டரில் சினிமா பார்த்தாலோ, இல்லை டிவியில் பார்த்தாலோ, எல்லா இடங்கள்லையுமே வந்து இப்போ மென்னை எவ்வளோ இடத்துல அப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டுறாங்க. நீங்கள் பார்க்குற உங்கள் கண்களுக்கு விருந்தாக ஒரு ஆணை வந்து எப்படியெல்லாம் காட்ட முடியுமோ அப்படியெல்லாம் காட்டுறாங்களா இங்கே? அதிகபட்சம் ஒரு 6 பேக்ல ஒரு பையன் வருவான், அண்டர்வேர் போட்டிருப்பான் அந்த ஆக்டர், அவ்வளவுதான். அதுல வந்து முழுசா நிப்பான். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச அதிகபட்ச அப்ஜெக்டிஃபைங்கா. அது கூட அப்ஜெக்டிஃபைங்கா காட்டுவாங்களான்னு தெரியல. அப்படி நிப்பான் அவன். ஆமா, ஒரு ஒயிட் ஷாட்ல அவங்க வந்து பீச்ல நடந்து வர மாதிரி இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அவ்வளவுலாம் கிடையாது. எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் 85 mm கிடையாது, 135 mm 600 mm லென்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ க்ளோஸ் அப்ல எங்கெங்கெல்லாம் காட்டணுமோ அங்கெங்கெல்லாம் காட்டி அப்படி எங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறாங்க மைண்டை. ஸோ நாங்கள் சினிமா பார்த்தாலும் அப்படி தான், ரீல்ஸ் பார்த்தாலும் அப்படி தான், எதை ஓப்பன் பண்ணாலுமே வந்து எங்களுக்கு வந்து விமனை வந்து எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் அவங்களுடைய உடல் அங்கங்களை வந்துட்டு அப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டலாமோ அப்படியெல்லாம் காட்டி எங்கள் மைண்டில் வந்து ஒரு பெண்ணா நீ அவளை வந்து செக்ஷுவலைஸ்டாக தான் யோசிக்கணும், நீ அவளை வந்து அப்படி தான் யோசிக்கணும். அது இன்னொரு ஜெண்டர். உனக்கு உன்னோட உடல் வாகு இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அவங்க உடல் வாகு இப்படி இருக்குது. இது ஒரு ஜெண்டர், அது ஒரு ஜெண்டர். என்னதான் இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னால் நீ அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம். அந்த பொண்ணு அவளுக்கு ஓகேன்னு சொன்னால் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணலாம். அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னால் நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். அந்த பொண்ணு ஓகேன்னு சொன்னால் நீ அந்த பொண்ணோட வந்துட்டு எப்படி வேணால் நீ பிஹேவ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற அந்த கன்சென்ட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது எல்லாமே பின்னால் தான் வருது.
எங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த படத்துல வர அந்த ஒரு எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஒரு பொண்ணு இப்படி கத்துற மாதிரி அப்படி கத்துற மாதிரி எஸ்எஃப்எக்ஸ் சீன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து படத்தை தேட்டர்லயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸ்லோ மோஷன் ஷாட்டு 120 FPSல அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி வர மாதிரி காட்டுவாங்க எங்களுக்கு. உங்களுக்கு காட்டுறாங்களா அந்த மாதிரி ஒரு பையனை? காட்டல. ஆனா காட்டினாலுமே வந்து யோசிக்க மாட்டாங்களா? என்னங்க இது நீங்க காட்டுறதெல்லாம் இப்படி படத்துல எடுக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து வச்சிருவீங்க. சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு வந்து பெண்ணாலே வந்து அவளை நீ செக்ஷுவலைஸ்டா தான் யோசிக்கணும்னு இந்த சொசைட்டி எங்க தலையில கொண்டு வந்து ஏத்திரும். அதுக்கப்புறம் என்ன தம்பி இப்படிலாம் யோசிக்கிறேன் நீ ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா பேசிக்கலி நீ சொசைட்டி என்ன வேணா சொல்லுண்டா உனக்கு சுயறிவு எங்கடா போச்சு அப்படின்னு கேக்குறீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர், ரொம்ப எதிர்பார்க்கறீங்க. நீங்க ரொம்ப எதிர்பார்க்கறது இல்ல. நாங்க அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி இருக்கிறது தப்பு இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? இப்ப எனக்கு இருக்கிற இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு அவ்வளவு அப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு விமனை காட்டிட்டே இருக்காங்களா? குமுதம் புக்கு ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நடு பக்கத்துல வந்துட்டு ஒரு பையன் இருக்கிறானா ஒரு பொண்ணு இருக்கிறாளா? சரி, ஒரு விமனை அப்ஜெக்டிஃபை பண்ணி காட்டுறாங்களா? சரி, ஓகே. இப்போ ஹோமோசெக்சுவல் பீப்புள் இருக்காங்க, லெஸ்பியன்ஸ் இருக்காங்க, பைசெக்சுவல்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் தான் வந்து விமனை பார்த்தா அட்ராக்ட் ஆகுது. இப்போ அந்த மாதிரி அப்ஜெக்டிஃபைங்கான ஒரு சீனை பார்த்தோ அப்படி பார்த்து தான் அவங்களுமே வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு ஹோமோசெக்சுவல் பொண்ணு ஒரு பொண்ணை பார்த்து விசில் அடிக்கிறதோ கண்ணடிக்கிறதோ போய் பேக்கை தட்டுறதோ இல்லை இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறதோ நடந்திருக்கா? எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்கலாம், நடக்கவே இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொல்கிற ரேஷியோ கம்பேர் பண்ணிங்கன்னா 100ல் 1 கூட இருக்குமான்னு தெரியல, 1000ல் 1 கூட இருக்கலாம், இல்லை 10,000 இந்த சைடு 10,000 இருக்குதுன்னா அந்த சைடு 1 வேணா இருக்கலாம். அந்த மாதிரி தான் ரேஷியோ. நீங்கள் சொல்கிறது தான் வந்து கரெக்டு. இது என்னன்னா, அதாவது நீங்கள் கேட்ட கொஸ்டின்லேயே தான் உங்களோட ஆன்சர் இருக்குது. என்ன கேட்குறீங்கன்னா, பெண் ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறா? ஒரு பெண்ணுக்கு வந்து அதே சுதந்திரம் இருக்குது. எனக்கும் உன்ட்ட இருக்கிற எல்லா சுதந்திரமும் இருக்குது. நானும் உன்ன மாதிரி ரோட்ல போறேன். நான் நினைச்சா கூட இப்போ வந்து விசில் அடிக்கலாம் ஒரு பையனை பார்த்து. நான் நினைச்சா கூட இது வேணா பண்ணலாம். ஆனா நான் பண்றதுல நீ ஏன் பண்ற? இதுதான் உங்க கொஸ்டின் இல்லையா? ஆமா. அதுலயே உங்க பதில் இருக்கு. ஏன் பண்றேன்னு இல்ல, ஏன் பண்றேங்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சிருச்சு. ஏன் பண்றேங்கிறத தாண்டி நீ வந்து ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிற, ஏன் வந்து திங்க் பண்ண மூளை இருக்குல்ல ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறங்கிறது தான் கேள்வி. நல்லாதான் இருக்கு உங்க கேள்வி. பதில் இல்லையே, யோசிக்கதாங்க செய்யணும். இது எப்படி நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மேபி வந்து இப்போ அட்லீஸ்ட் வந்து ஒரு இப்போ என்ன மாதிரியோ இல்லை வந்து இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பசங்க மாதிரியோ இவங்க யாருமே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விசில் அடிக்கிற அந்த மாதிரி கேட்டகரியில் வரமாட்டாங்கன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் யார் பண்ணுற அதிகபட்சம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இந்த பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க நிறைய பண்ணுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு இந்த ஏரியாவில் போனால் இப்படி பண்ணுவாங்க, படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இங்கெல்லாம் இப்படி இருக்கும் இங்கெல்லாம் அப்படி இருக்கும்னு. அது அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே, அப்பா இவங்க மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? ஒரு நீங்கள் வந்து ஒரு காலனி இந்த மாதிரி ஏரியான்னு சொல்கிறீங்க, இந்த இடத்துல மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்களா? ரவுடி பசங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, பொறுக்கி பசங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த மென் எங்கே தான் இருக்காங்க நீங்கள் ஆக்சுவலாக தேடினீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. கரெக்டா? இங்கதான் இருப்பாங்க, இந்த ஏரியால தான் இருப்பாங்க, இவங்க வந்து இந்த செக்டாரை சேர்ந்தவங்க தான் இப்படி அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா கிடையாது. அது வேணா வந்து மேபி அவங்களோட ஆக்டிவிட்டியோடைய ரேஞ்ச் வேணா மாறும். இவர் விசில் அடிக்கிறாரு அப்படின்னா அது கையை பிடிச்சி இழுப்பாரு, அவ்வளவுதான் மாறும். எலிட்டா இருக்கிறவன் வந்துட்டு நேரடியா என்ன பண்ணுவான்னா, ஒரு இப்ப நம்ம இது பார்த்து பிங்க் படம் பார்த்துருப்பீங்க, நம்ம நேர்கொண்ட பார்வை படமா தமிழ்ல கூட வந்துச்சு. அது வந்து ஒரு எலிட் சமுதாயத்துல இருக்கிற ஒருத்தன் பண்ற அவனோட வகையான வயலன்ஸ். நீங்க பாக்குற ஒரு விளிம்பு நிலையில இருக்கிறவனுடைய வயலன்ஸ் வந்து ரோட்ல இருந்து விசில் அடிக்கிறது, பட் எல்லாமே வயலன்ஸ் தானே. ஸோ இப்போ அப்ப நீங்க எப்படி கன்சியூவ் பண்ணணும் அப்படின்னா சைக்கலாஜிக்கலி அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அப்படிதான் நான் பாக்குறேன் அதை. அப்போ உளவியலாவே இந்த சொசைட்டி வந்து ஆனா இந்த மாதிரி உனக்கு ஒரு லிபர்ட்டி இருக்குது, நீ பண்ணலாம், இப்படி பண்ணாதான் நீ ஒரு பையன் அப்படின்னு ஒன்றும் சுத்திக்கிறவன் அப்படி பண்றான். நான் பார்க்கும்போது என்னை விட ஒரு 7 வயசு 8 வயசு பெரியவனா இருக்கிறவன்லாம் அதான் பண்றான். அப்போ அப்படி ஏன்னா எனக்கு முன்னுதாரணமா இருக்கிறவங்களாம் அப்படி பண்றான். உங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கிறவங்க யாருமே உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரும் பண்ணல. அது அப்படிதான் வருது இது. ஸோ இது எல்லாத்துக்கும் மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த சமுதாயமே ஒரு ஆணாதிக்க சமுதாயம், அதை ஒத்துக்கிறீங்களா? இது ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டி. மேல் தான் வந்துட்டு இங்க வந்து முக்கியமான பொசிஷன்ஸ்ல இருக்கிறாங்க, மேல் தான் வந்து நிறைய வேலைகள் வந்து வெளியே போய் பார்க்குற இடங்கள்ல வந்து முக்கியமான இடத்துல இருக்கிறாங்க, எல்லாமே மோஸ்ட் ஆஃப் மேல் டாமினன்ட் சொசைட்டி, அதை ஒத்துக்கிறீங்க இல்லையா? அப்போ இது இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சுதா நேத்து ஆரம்பிச்சுதா அப்படின்னா கிடையாது. பல செஞ்சுரிஸா, பல தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா, பிசி ஏசி ஓசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்பலிருந்து இது வந்து ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியாக தான் இருந்திருக்குது. பேட்ரியார்க்கியல் சொசைட்டி, மேல் டாமினன்ட் சொசைட்டி. அப்போ இதோட எல்லாரோட மைண்ட்லயுமே என்ன இருக்கு அப்படின்னா, நான் வந்து
ஒரு பெண் என்னோட ஒரு வீக்கரான ஒரு செக்ஸ், ஒரு வீக்கரான ஜெண்டர். அப்போ அவங்க கிட்ட நான் இந்த லிபர்ட்டி எடுத்துக்கலாம். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அதை பண்றாங்க, என் காலேஜ்லேருந்து இதை பண்றாங்க, என்னுடைய ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் பண்றாரு, அப்போ நான் கூட இது பண்ணலாம் போல இருக்கே. அப்படிதான் இது எல்லாமே அதிகபட்சம். நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல, பட் நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அலாங் வித் யூ. ஏன் இது இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு மேல் டாமினன்ட் சொசைட்டியா இப்படி தான் இருக்குன்றது தான் சரி பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் எங்கே சரி பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா, இன் மல்டிபிள் வேஸ். ஏன்னா நம்ம அதையும் யோசிக்கணும்ல, ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா இது எப்படி மாற்ற முடியும்னு யோசிக்கணும்ல. மல்டிபிள் வேஸ். ஒன்று, தேர் ஷுட் பி சம் எஜுகேஷன் ஃப்ரம் த ஸ்கூல் சைடு. ஸ்கூல்லேருந்து சொல்லிக் கொடுக்கும் போதே வந்துட்டு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணுட்டு எப்படி ஒரு பையன் நடந்துக்கணும், ஒரு பையனும் ஒரு பொண்ணுட்டு எப்படி பேசணும். ஏன்னா நிறைய நீங்கள் பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா, ஒரு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்லேயே படிச்சு எல்லாத்தையும் பண்ணுறது, எப்படி பேசணும், என்ன ஒரு கம்யூனிகேஷனே இல்லை. அந்த இன்னொரு அவங்களும் ஒரு அனதர் பர்சன் தான்றதை தாண்டி ஒரு ஜெண்டர்ன்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய ஒரு இதை ப்ளே பண்ணி நிறைய பேரை பேச விட மாட்டேங்குது. பல பேர்லாம் லவ் சொல்றதுக்கே 10 வருஷம் ஆக்கிடுறாங்க. சொல்லாமே போறாங்க. நீங்க சொல்ற இந்த ஏதோ தனிப்பட்ட வாழ்க்கை தெரியுது. இல்ல சார், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றது இது ஒரு போட்டுறது கடைசியா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிக்கிட்ட பங்கு உங்க அம்மாக்கு இந்த வீடியோ இல்ல மம்மி அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அப்ப இது என்னன்னா, இது ஓவராலா வந்து இப்ப நம்ம இப்ப 3 பேர் உட்காந்து பேசுறோமா, இந்த மாதிரி சின்ன வயசுல நம்மலாம் ஒரு 3 பேர் உட்காந்து விளையாடும். இப்ப நான் வந்து சின்ன வயசுல நான் இருந்த அதே ஏரியால என் பக்கத்து வீட்டுல நீங்க 2 பேர் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா சேர்ந்து விளையாடிட்டே இருந்திருப்போம். ஒரு ஏஜுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பையனையும் பொண்ணு பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் நீ சேர்ந்து விளையாடுற டைம்லாம் முடிஞ்சு போச்சு, ஓ ஏய் நீ உன் வீட்டுக்கு போ, என்ன இங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு பையன் கூட நீ பேசக்கூடாது அவங்க கிட்ட. இனிமே இதே இல்ல, நீங்க ஸ்கூல்னு சொன்னீங்களா, அங்கேயே சொல்லி கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கேயே வந்து பாய்ஸ் ரோ கேர்ள்ஸ் ரோ அப்படின்னு பிரிச்சுட்டு அந்த மாதிரி தான் அவங்க பண்ணிடுறாங்க. கோயெடு ஸ்கூல்னு சொல்லியுமே பாய்ஸ் கிளாஸ் கேர்ள்ஸ் கிளாஸ் அப்படிலாம் இருக்கு. ஏங்க நீங்க வயிற்றுச்சு கொட்டிக்கிறீங்க? ஏன் நான் படிச்ச ஸ்கூல்லாம் வந்து பிளாக்கே வித்தியாசம். அது பொண்ணுங்க பிளாக், இது பசங்க பிளாக். ஸ்டார் கேஸ் வேற, பாய்ஸ் ஸ்டார் கேஸ், கேர்ள்ஸ் ஸ்டார் கேஸ். ரைட்டா? அப்ப இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீ பிரிச்சு வைக்கிற. இதை எங்க மாத்த முடியும்னா சிம்பிள்ங்க, ஒன்னே ஒண்ணுதான். இது எங்க மாத்த முடியும்னா பேச தான் மாத்த முடியும். ஒண்ணு நீயா யோசிக்கணும், சுய புத்தி வேணும், இல்ல சொல் புத்தி வேணும்னு சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஒண்ணு சுய புத்தியா இருக்கிறவன் தப்பிச்சுக்குவான்றதோட அவனால ஒரு 100 பொண்ணு தவிப்பாங்க. 2 மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இல்லையா? சுய புத்தி இருக்கிறான், அவன் யோசிக்கிறான், அவனுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு நம்ம பேசணுமா கூடாதா, அந்த பொண்ணோட கன்சென்ட்ன்றது வேணும். கடைசியில் ஒரு வார்த்தையில வந்து முடிஞ்சிடும். அந்த பொண்ணு கன்சென்ட் கொடுத்தா நான் போய் உட்காந்து பேசலாம், அந்த பொண்ணு கன்சென்ட் கொடுத்தா நான் என்ன வேணா பண்ணலாம். அடுத்தடுத்து அந்த பொண்ணு எதுக்கு கன்சென்ட் கொடுக்குறாலும் அதை தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தவங்க சுயமா வந்துச்சா பிரச்சனையே கிடையாது. இல்ல நான் முன்னாடி இருக்கிறவனை பார்ப்பேன், நான் மேல இருக்கிறவனை பார்ப்பேன், என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பார்த்து இதெல்லாம் என்னால எப்படிலாம் நான் என்ன நானே செல்ஃப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்க முடியுமோ நான் அவ்வளோ நான் செல்ஃப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிப்பேன்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா, அப்ப அவனை நீங்க வந்து சொல் புத்தியில தான் திருத்த முடியும். அது எப்படி மாற்ற முடியும்னா, நீ அட்வைஸ்லாம் பண்ணா மாறுவானான்றது எனக்கு தெரியல. should be more of a communication. There should be a forum. ஓகே, ஒரு நீங்க ஒரு 8th 9th 10th டைம்ல தான் ஆக்சுவலா அவன் அடலசன்ஸ்க்கு வரும்போது ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிக்கணும். ஆனா அப்பதான் அவங்க பிரிச்சு விட்டுறானுங்க. அப்ப பேச தான் வந்து ஒரு புரிதல் வரும்ல. ஓகே, இதுதான் ஒரு பொண்ணு எதிர்பார்க்கறா, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. இது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், நீ அடுத்து என்னன்னு சொல்லுங்க, நான் அப்புறம் நான் சொல்றேன். வேற ஏதாவது இந்த மாதிரி குறைகள் why don't men அந்த மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமா, இருக்கு பெரிய லிஸ்ட் இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல சார் இந்த ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு எப்படின்னா மென்டல் பீஸ், அவங்க பையனோட மென்டல் பீஸ் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்களா சார் ரிலேஷன்ஷிப்ல? இப்போ வந்து நாள் ஃபுல்லாக நான் வேலை செஞ்சுட்டு வரேன், வீட்டுக்கு வரும்போது தான் நான் நிம்மதியாக இருக்கேன், இங்கேயும் வந்து ஏன் குடைச்சல் கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கல்ல சார். ஏன்னா ஒரு பார்ட்னர் இருக்காங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு அந்த பார்ட்னர் இருக்காங்கன்னா அந்த பார்ட்னர்கிட்ட தான் அந்த அவங்களோட இதெல்லாம் சொல்ல முடியும். அதாவது அப்படி வரும்போது சோ அந்த பொண்ணுக்குமே வீட்டுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதை சொல்லும் போது ஏன் வந்து அனாயிங்கா ஃபீல் பண்றாங்க அவங்க? ஓ, நான் ஒர்க் போயிட்டு வரேன், ஒர்க் போயிட்டு வந்த உடனே என்னோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், அதுக்கு நீ என்னோட மென்டல் பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனா பதிலுக்கு அட்லீஸ்ட் நான் உங்ககிட்ட உன்னோட பிரச்சனை என்னன்றதை கேட்கறேனா, உனக்கும் என்னோட மென்டல் பீஸ் என்கிட்ட இருந்து கிடைக்கிற மென்டல் பீஸ் தேவைப்படும்ன்றதை நான் யோசிக்கிறேனா அப்படின்னு ரொம்ப அனாயிங்கா ஃபீல் பண்றாங்க. என்ன எப்ப பார்த்தாலும் நசன்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. வீட்டுல வந்து அவங்களும் ஒர்க் போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்களும் இதுல இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் இல்ல, இப்ப வீட்டுல இந்த விஷயம் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இதெல்லாம் நீயே பண்ணிக்க முடியாதா, வந்த உடனே கேப்பியா அப்படின்ற மாதிரிலாம் ஏன் சொல்றாங்க?
நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்கறத பார்த்தா என்ன இவங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட இறக்குறாங்கன்ற மாதிரி இருக்குது. இல்ல சார், நீங்க எதனால அப்படி சொல்லுவீங்க from a men's point of view. கேக்குறோம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருந்தாலும் ஒர்க்கிங் பர்சனாக இருந்தாலுமே 2 பேருக்கிட்டேயுமே வந்து அந்த ஆண் வந்து எதிர்பார்க்கறது இதுதான். ஸோ இப்போ அந்த பொண்ணுமே ஒர்க் போயிட்டு தான் வந்திருப்பாங்க, அவங்களும் டயர்டாக தான் வந்திருப்பாங்க. டயர்டாக இருக்கு, போய் ஒரு காஃபி போட்டு வா. நானும் டயர்டாக அதே தான் தான் இருக்கேன், போய் போட்டு குடி அப்படின்ற மாதிரி. அது என்னால் முடியல, நான் இப்போ தான் வந்து உட்காந்து, அதுதான் அவங்க மட்டும் ஏதோ ஒரு 2 நாளாக வீட்லேயே உட்காந்துருக்க மாதிரி. அப்படியே வீட்டில் உட்காந்துதான் அந்த வீட்டில் இருக்கிற மொத்த வேலையும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா வீட்லேயும் அவங்க ஏதோ சும்மா இருக்க மாதிரி, ஏதோ வீட்டில் இருக்க பாத்திரம் அதுவாக தானாக கழுவிக்கும், அதுவே வீடு தானாக க்ளீன் ஆகிக்கும்ன்ற மாதிரி. நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, சும்மா நொயின்னு இருக்காத, இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களும் வீட்டில் அவ்வளோ நேரம் தனியாக தான் இருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களும் வந்து புரிஞ்சுக்க மாட்றாங்க. சும்மா சும்மா எதுக்கு எடுத்தாலும் நொயின்ட்டு இருக்க அப்படின்ட்டு. வீட்டில் அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும்போது அவங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்களோட காஃபி குடித்த டம்ளர் எடுத்து வந்து இப்படி வைப்பாங்க. ஏன் அந்த ஒரு டம்ளர் உங்களால் கழுவி வைக்க முடியாதா? சாப்பாடு அவங்க எடுத்து போட்டுக்க முடியாதா சார்? சாப்பாடு எனக்கு வேணும் சாப்பாடு, நான் சாப்பிட்டுக்கணும். சாப்பாடு எட்டுன்னு வந்து வை, தட்டு எட்டுன்னு வந்து வை, சாதம் எட்டுன்னு வந்து வை, பொரியல் எட்டுன்னு வந்து வை. ஏன் இப்படி இருக்காங்க சார்? என்ன என் மேல பாயுறீங்க? இது என்ன இது? நான் என்னமோ பண்ண மாதிரி என்னைய கேக்குறீங்க எல்லாம்?